அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணல. அவங்களுக்கு ஃபோன் சொல்லுங்க. பண்ணா சொல்லுங்க. அவங்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க. குரூப்ல பண்றேங்க. இருக்காங்க பண்றேன்னு அவங்க. அவங்க தெரியல இருக்காங்களா இல்லையான்னு. நம்ம இதுலயா ஆ, இருக்காங்களே. அங்கங்க அப்பப்ப பேசுவாங்களே அங்கிருந்து வரையில ஒரு ஒரு நாளைக்கு. தெரியல அவங்க இருக்காங்களா இல்ல லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னா தெரியல. அதான் அவங்களுக்கும் துளசி சொல்லுங்க. தளம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பேசுனாங்கல்ல சொல்லுங்க. மேடம். ஆமா. துளசி தளம் கூட எல்லாம் சொன்னாங்களே ஒரு ஆ, தடவை அப்புறம் ஆமா, இந்த ஆமா, ஆமா. நிறைய பேசியிருக்காங்களே. நெறைய பேசுனாங்க. ஆ. ம். சொல்றேம்மா. சரி, ஓகே. ஓகேம்மா, சந்தோஷம். நாங்க அன்னைக்கு காலையில நேரத்திலேயே கிளம்பி மேடம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நானும் தெய்வமும் முதல்லயே ஐடியா வச்சிருந்தோம். அதன் பிரகாரம் நாங்க வீட்டை விட்டு காலையில நேரத்துல புறப்பட்டோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. நானும் தெய்வம் 2 பேர் சேர்ந்து போனோம். ராஜலட்சுமி அம்மா அவங்க முதல்லயே மேடம் நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார்ல இருந்து வந்ததுனால அவங்க ரொம்ப முன்னாடியே போயிருந்தாங்க. நாங்க போய் இறங்குனோன்னேவே மேடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டக்குன்னு இறங்கி எங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வாங்க சொன்னாங்க. நாங்களும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நான். அந்த டே இன்னைக்கு நினைச்சா கூட மகிழ்ச்சியா இருக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங் என் மனசுல இருந்துச்சு. அங்க போய் பார்த்தோன்னே மேடம் மேல அவங்க இருக்காங்க அப்படின்னுட்டு ஜூஸ் முதல் குடிச்சுங்க. நாங்க நேரா அங்க ஓட பார்த்தோம் மேல போய் நாங்களும் உட்கார்றோன்னு. அவங்க விடல. இருந்துட்டு வாட்டர் மிலன் போட்டு ஜூஸ் குடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்க மேல போனோம். நீங்க போய் இருங்க. அதுக்குள்ள அவங்க வீட்ல டிவி ரிப்பேருக்கெல்லாம் ஆள் வந்திருந்தாங்க. அதனால நீங்க போய் உட்காருங்க. நான் பின்னாடியே வர்றேன்னு சொன்னாங்க மேடம். அதனால நாங்க 2 பேரும் ஜூஸ் ஒரு பாட்டில் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடுத்தது போக பாட்டிலையும் எங்க கையிலேயே குடுத்துட்டாங்க. அத எடுத்துட்டு மேல போனோம். மேல போய் ராஜலட்சுமி அம்மாவுக்கு ஒரு டம்ளர் குடுத்துட்டு மீதிய இது பண்ணிட்டு குடிச்சிட்டு அப்ப உட்கார ஆரம்பிச்சோம். அதுல அந்த இது சொல்ல முடியாத அவ்வளவு ஒரு அழகா நீட்டா வச்சிருந்தாங்க. கீழ உட்கார முடியாதவங்களுக்கு 2 பக்கம் சோஃபா எல்லாம் போட்டிருந்துச்சு. நாங்க போனோன்னேவே நம்ம அதிகம் பேச வேண்டாம். ரொம்ப லேட்டா வேற வந்திருக்கிறோம். அதனால நம்ம உடனே மெடிடேஷன் போவோம். மேடம் வந்துருவாங்க எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்து 3 பேரும் மெடிடேட் பண்ணோம் அங்க. அப்படி பண்ணும்போது எனக்கு முதல்ல என்ன ஆச்சுன்னா, உட்கார்ந்து பண்ண ஆரம்பிச்ச உடனேவே தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஒண்ணும் ஒரு தாட்ஸுமே வரல. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட உட்கார்ந்து எழுதுனாலயோ, இல்ல என்னன்னு தெரியல. வீட்ல இருக்கையில கூட ஏதாவது 1, 2 வரும். ஆனா எனக்கு உடனே கொஞ்ச நேரம் ஆக ஆக ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படியே மேல பறக்கிற மாதிரி நானு எந்திரிச்சிடலாமோன்னு கூட நினைச்சேன். அந்த ஃபீலிங் இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் அத நான் உணர்ந்தேன். அது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப மாஸ்டர் உள்ள வந்தது தெரியல. ம். வந்துட்டு போனதும் தெரியல. எனக்கு விழிப்புணர்வு எப்படின்னு அதாவது ரொம்ப ரொம்ப அதிலேயே லயிச்சிருந்தேன் நானு. அப்ப இவங்க சொன்னாங்க, தெய்வம் சொன்னாங்க, "இல்ல வந்திருந்தாங்க. அ வந்துட்டு போனாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்களும் ஒரு தடவ ரொம்ப காஃப் வந்துச்சுன்னு நடுவுல எந்திரிச்சு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லும்போது, எப்பவுமே யூசுவலா ஒரு கண்ணு ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு கண் மட்டும் அப்படியே தெரியும். அந்த கண் தெரிஞ்சுச்சு. ஐ மட்டும் அப்படியே ஓப்பன் ஆன மாரி அ தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அதையே பார்த்துக்கிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் செஞ்சிருப்போம். ஒரு 12:15க்கு போனோம். 1 1/4 அந்த 2 மணி வரைக்கும் அது மாரி 1 1/2 1 1/4 மணி வரைக்கும் நாங்க அமைதியா செஞ்சோம். அப்புறம் கீழ இறங்கி வந்தோம். வரும்போது மேடம் எல்லாமே எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சமையல் எல்லாம் அவங்களே செஞ்சிருந்தாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாம அவங்களே செஞ்சு எல்லாம் நீட்டா இருந்துச்சு. கிச்சனும் நீட்டா இருந்துச்சு. ஒண்ணொண்ணுலயுமே சின்ன சின்ன பிரமிட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த நம்ம வைக்கிறோம்ல அஞ்சனம் பெட்டின்னு வச்சுக்கோயேன். மிளகு, சீரகம் அதுக்குள்ளலாம் ஒண்ணொண்ணு மாவுல எல்லாம் டப்பா மேல வச்சிருந்தாங்க.
இந்த டப்பா மேல இருந்ததுனால தான், இது என்ன குட்டி பிரமிடுன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க விளக்கமா சொன்னாங்க. நான் எப்பவுமே எல்லாத்துலயுமே பிரமிட் போட்டு வைக்கிறது வழக்கம்மான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அ எனக்கு டைனிங் டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சாங்க. அ அதுல நல்ல சாம்பாரு, ஒரு கோஸ் பொரியலு, அப்புறம் வந்து அவங்க செஞ்ச அந்த தேங்கா சட்னி மாதிரி ஒரு தொக் இது செஞ்சிருந்தாங்க. அப்புறம் அப்பளம், அப்புறம் ஊறுகாய் நெறைய ஐட்டம்ஸ் பிளேட் நெறைய இருந்துச்சு. எனக்கு சந்தோஷத்தினாலயே எனக்கு வந்து அதே நிரம்பின மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க உபசரிச்ச விதம் கூடவே உட்காந்து, நாங்க 3 பேருமா உட்காந்து ஒண்ணா டேபிள்ல பரிமாறுனாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்கப்புறம் உடனே அவங்க அன்னைக்கு எல்லாமே ரெஸ்ட்டே இல்லன்னு நெனைக்கிறேன். உடனே வந்து மாம்பழம் பழம் கட் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஒரு இதுல போட்டு குடுத்தாங்க. வயிறு ஃபுல்லா ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் வம்சி சார் நம்ம வம்சி மாஸ்டர் பத்தி பேச்சு வந்துச்சு. அப்ப ராஜகுமாரி ராஜலட்சுமி மேடம் சொன்னாங்க, "எப்படியாவது அவங்க பக்கத்துல இருந்தா போய் பார்த்துட்டு போயிரலாம்" அப்படின்னு. இன்னொன்னு வந்து எனக்கு வம்சி சார் வந்து இவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்டுன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. பட் அவரோட இதெல்லாம் நெறைய கேட்டிருக்கிறேன். சிவில் என்ஜினியர் இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா நெறைய வேற உலகத்துக்கு போறது அது இதுன்னு நெறைய போடுவாரு அப்பல்லாம். ரொம்ப நெறைய கேட்டிருக்கேன். பட் அவங்கள பார்த்ததில்ல. சரி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் எனக்கும் தெய்வக்கும் தோணுச்சு. சரி அவங்க சொன்னாங்க. அவங்க அப்படியே ரொம்ப அ உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அத பார்க்கணும்னு அவங்களும் ஆசைப்பட்டாங்க. சரி மேடம் எங்களெல்லாம் அழைச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் கொண்டு போனாங்க. இவ்வளவெல்லாம் குடுத்தது பத்தாதுன்னு திருப்பி வரும்போதும் மாம்பழம் எல்லாம் பையில போட்டு எனக்கும், அவங்களுக்கும், தெய்வுக்கும் எல்லாம் குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து வம்சி சார் அவங்க வீட்ல பார்த்தோம். அவரு வந்து உட்காரும்போது கொஞ்சம் சோர்வா வந்தாரு. அப்புறம் எங்க கூட பேச, பேச ரொம்ப நல்லா தெளிவா பேசுனாரு. மேல அவங்க வீட்லயும் பிரமிடு இருந்துச்சு. அதுக்கு போய் மேடம் கூப்பிட்டு போய் நெறைய அப்பதான் எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மேம் உங்க கூட இருந்து அப்டின்னோனே, அவங்க இதுல தான் இவங்க பிரமிட்ல கூட நாங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறது மேடமா எடுத்திருந்தாங்க. தெரியாது. இங்க வந்து அவங்களோட வம்சி சாரோட இது பிரமிட்ல ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அவங்களுக்கு லேட் ஆச்சு. கிளாஸ் இருக்கும் இல்லையா? லாஸ்ட் ஃப்ரைடே தானே நாங்க போனோம். அதனால மேம் வந்து கிளாஸ் இருக்குன்னு கொ ரொம்ப நேரம் இருந்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அவரு கூட பேசிக்கிட்டே இருந்தோம். ஒண்ணொண்ணா பத்தி, புக்ஸ பத்தி, என்ன புக்கு, பிகமிங் நேச்சுரல் அது எல்லாமே சொன்னாரு. எல்லா புக்குமே அவரு நெறைய படிச்சிருக்காரு. அப்புறம் ஏன் உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னு நெறைய கொஸ்டின்ஸ் ராஜலட்சுமி அம்மா தான் அவர போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நான் நிச்சயமா அவர் உறுதியா அவர் சொன்ன விதம், அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எப்படியும் நான் வந்து திரும்பிடுவேன். நல்லா தான் இருப்பேன். அதனால ஒண்ணும் இது பண்ணாதீங்க அப்படின்னு எங்களுக்கு இதா சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க குரூப்ல வந்து குவாண்டம் அது ஆரம்பிச்சிருந்தேன். அதுல நான் இல்ல அப்படின்னு சொன்னேன். தெய்வம் மட்டும் தான் இருக்கேன்னாங்க. உங்க நேம் சொல்லுங்க, பேரு சொல்லி கொஞ்சம் நெகிழ்வா இருந்துச்சு எனக்கு. அப்பவே வந்து எங்க இதெல்லாம் குறிச்சு எனக்கு அத அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து மேல போய் பார்க்கலான்னு மேடம் கூடவே தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவரோடயும் நின்னு நாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மேல கொண்டு போய் விட்டாங்க. விட்டுட்டு தான் லேட் ஆச்சுன்னு போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய பிரமிட்ல ஒரு 10, 15 நிமிஷம் தான் உட்கார்ந்திருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்குள்ள சாரே மேல வம்சி மாஸ்டரே மேல வந்தாரு. வந்தோனே அவரும் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்புறம் கீழ இறங்கி வந்துட்டு போ கெளம்புனோம். கெளம்பி கீழ வரும்பொழுது தீபா மேமு, அவங்க அம்மா, மேடமோட அம்மா எல்லாத்தையும் கரெக்ட்டா ஆட்டோ விட்டு எறங்குனாங்க. நாங்க காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க கூட பேசிட்டு, அவங்க தான் வழி சொல்லி அந்த இவரு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த மாரி அன்னைய நாள் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நாளாவும், சந்தோஷமா இருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் ஆஃபீஸ் எல்லாம் போய் இருந்தத விட, இப்ப எனக்கு ஒரு பழைய இது நான் திரும்புறேன்னா, எனக்கு வந்து மேடம் சொன்னாரு எங்க ஒரு தடவ நானு இதுல விழுந்துட்டேன் இல்லையா? எஸ்கலேட்டர்ல விழுந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்ப மேடம் சொன்னாங்க, இது உங்களுக்கு ஒரு மறுபிறவின்னாங்க. அந்த மறுபிறவியினுடைய மீனிங்கே அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ரியலாவே பழைய மாதிரி நான் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சேன். ரொம்ப கேஷுவலா எல்லாத்து கூடயும் எல்லா இதுக்கும் போய்க்கிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள் வந்து அப்படியே என்னன்னு தெரியல. அப்படியே வீட்டுக்குள்ளேயே இது இருந்தேன். இப்ப போக ஆரம்பிச்சதுலருந்து எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியோட வெளிய போகணும். நம்மளும் வந்து எல்லா இடத்துக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ம்.
என்ன வேணி? ஆமா, ஆமா. அதான். பிரமிடு வந்து 2/2 பிரமிடு வந்து மேடம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அது உடனே வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அவங்களும் உடனடியாவே அடுத்த அந்த நிமிஷமே தெய்வ மாட்டிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. "நீங்க என்ன பண்ணீங்க மேடம் மாட்டிட்டீங்களான்னு?" கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்க வீட்ல அவரும் என் பேரனையும் முடிச்சு மாட்டுனேன். அது கூட இப்போ மேம் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி மாட்டணும் போல. தெரியுதா? வேணி மேடம். அதான் உங்களுக்கு ஃபோட்டோவே அனுப்பிச்சேனே. எல்லாரும் தெரியுதுங்களா மேடம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயும் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு பண்ணேன். நேத்து பௌர்ணமிக்கு வந்து அங்க போக முடியல. ஈஸ்வரா பிரம்மண்ட் இது கூப்ட்டுருந்தாங்க. எனக்கு கூட வர்ற அம்மா வராம விட்டுட்டாங்க. அதனால போகல. இதுல தான் உட்காந்து செஞ்சேன். நல்ல அனுபவம். நல்லா இருக்கு. அது வந்து இதுல இது பண்ணும்போது என்னைய நானே பாத்துக்கிற மாதிரி ஒரு இது சீன் வந்துச்சு. நானே என்னை எதிர்க்க எதிர்க்க பாக்குற மாதிரியும். அப்புறம் சில நேரங்கள்ல வந்து அந்த கண்ணு தான் அடிக்கடி வருது. அது என்னன்னு தெரியல எனக்கு. உங்கள நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க ம். வந்து உங்கள பாக்குறத விட எங்க இருந்து பாக்குறீங்க அத பாருங்க. ஏன்னா உங்கள நீங்க பாக்குறது அப்படின்றது உங்க சூக்ஷ்ம உடல். ஓ! சூக்ஷ்ம உடல்ல இருந்து உங்க பௌதிக உடல பாக்குறீங்க. சரிங்களா? சோ பௌதிக உடல பார்க்கிறது எது அப்படின்றத அத வாட்ச் பண்ணுங்க. அப்போ ம். சூக்ஷ்ம உடலோட அந்த ஒரு விழிப்பு உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? நம்ம எப்பவுமே பௌதிக உடலோட விழிப்புல தான் இருப்போம். சோ நீங்க உங்கள ம். பார்த்தீங்க அப்படின்னா, சூக்ஷ்ம உடல்ல அங்க விழிப்பு வந்து, அந்த விழிப்போட பௌதிக உடல பார்த்திருக்கீங்க. புரியுதா? ஓ! நம்ம உடம்புல சூட்சும இதோட வந்து நம்ம பார்க்குறோம் ஆ நம்மள. சூக்ஷ்ம உடல் வெளிய வந்து, வந்து சூக்ஷ்ம உடல்ல நீங்க இருந்து அ உங்க அந்த அந்த ஆ இமேஜ பார்க்குறோம். பௌதிக உடல நம்மளுடைய பார்க்குறீங்க. பௌதிக உடல பார்க்குறோம். ஆ. சரி, சரி. சோ நீங்க வந்து இத பார்க்கும்போது, பௌதிக உடல் பார்க்கும்போது, நான் சூக்ஷ்ம உடல்ல இருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஓ! சரிங்க. அதுதான் சூக்ஷ்ம உடல். அந்த அனுபவம் வந்து கான்ஷியஸா இருக்கும்போது அப்ப புரியும் உங்களுக்கு. ஓ! சரிங்க. இல்ல அதுவும் 2, 3 முறை நான் வேணி கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ம். வரையில சோ அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே டைம் நேரா நான் அந்த என்னைய மாரி பார்க்குற மாதிரி. அந்த மாரி வரும்போது, உங்க பௌதிக உடல பார்க்கறத விட்டுட்டு, நான் எங்க இருந்து பார்க்கிறேன்? இந்த ஓ! சூக்ஷ்ம உடல பாருங்க. அப்போ ஞானம் வளரும். அந்த பௌதீக உடல பார்க்கறத விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள இன்னர் இத மனசுக்குள்ள இல்ல. நீங்க எங்க இருந்து பார்க்குறீங்க? அத கவனிங்க. ஓ! இப்போ உடம்புல நீங்க உங்க உடல பார்க்குறீங்கன்னா, அப்ப நீங்க உடல்ல இல்லல்ல. நேரா அப்படியே நம்ம இப்படி ஆ. உட்கார்ந்திருக்கிறோம். எனக்கு முன்ன இப்படியே வந்து இதே இத பார்ப்பேன். அப்போ அதுதான் தெரியல நீங்க எனக்கு. உங்க உடல விட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. அந்த உடல விட்டு நீங்க எங்க இருக்கீங்க? அத கவனிங்க. ஓ! சரிங்களா? அத கவனிக்கும்போது, உங்க 3வது உடல்ல இருந்து நீங்க தங்கி அங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்ற அந்த விஷயம் புரியணும். அங்க அந்த சூக்ஷ்ம உடலோட அருமைகள் அப்போ அங்க கவனிக்கணும். அது கவனிக்கும்போது அப்போ உங்க சூக்ஷ்ம உடல பத்தி புரியும். அப்படிங்களா? சரிங்களா? நைஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். அன்பு சார் பேசணுமா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. நேற்று குரு பூர்ணிமா செலிப்ரேஷன்ஸ் எல்லா சிட்டியில் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. நான் ஒரு குரு பூர்ணிமா பேப்பரில் பார்த்து போனேன். சுபா டிடின்னு போட்டு போத் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு போட்டுருந்துச்சு. காங்க்ரோவுக்கு பேக் சைடு ஒரு இதில். இங்கே அகர்வால்னா எனக்கு லேட் ஆகிடும். சரி சரி. அகர்வால் இருந்துச்சு. சரி இங்கே தான் போகலான்னு பார்த்தேன். அது வந்து நம்ம பேசுறதுலாம் அவங்க எல்லாம் ஃபுல்லாக ஹிந்தி தான் சொன்னாங்களே ஒழிய இல்லை இங்கிலீஷ்னு சொன்னாங்களே ஒழிய ஃபுல்லாக 99% ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. அந்த சுபா டிடின்னு வந்தாங்க.
பயங்கர கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்தாங்க. குரூப்ல இருக்க அவங்க தான். அதான் குரு பூர்ணிமா நேத்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே. மெடிடேஷன்லாம் ஒண்ணும் இருக்காது. குருவ அவங்கள கௌரவப்படுத்தி அவங்ககிட்ட வாழ்த்து பெறுறது, ஆசீர்வாதம் பெறுறது தான் நடந்துச்சு நேத்து. அவங்க வந்து கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்தாங்க. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான், எலைட் நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க அங்க. நான் ஒரு ஆள் தான் தமிழ், அது கருப்பு. ஒரு கூச்சமா இருந்துச்சு எனக்கு, என்னடா இருந்து. ஆனா அவங்க அதெல்லாம் காமிச்சிக்கல, ரொம்ப கௌரவமா தான் என்ன ட்ரீட் பண்ணாங்க. முன்னாடி உட்கார வச்சாங்க, காலில் விழாத குறையா கும்பிட்டெல்லாம் பண்ணாங்க. என்ன அந்த குரு அந்த சுபா தீடின்றவங்க சொன்னதுல நான் நடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வரும், பாடி கான்சியஸ்னஸ்ல இருக்காதீங்க, மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதோட புரிஞ்சிச்சு. அதுதான் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் லாங்குவேஜ் தெரியாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னு வச்சுட்டேன். சார் அங்க இருக்கிற எனர்ஜி வைப்ஸ், அந்த ஒரு நாலேஜ்க்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லை. அது சொல்லணும்னு நினைச்சேன் அவங்ககிட்ட. அதாவது அவங்க அதுவே போட்டிருக்காங்க, ஃபார் ஆல் சொல்யூஷன் ஜஸ்ட் கம் அண்ட் பி பிரசன்ட், அவ்வளவுதான். அதை எழுதியிருந்தாங்க அந்த இதுல, இந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல. நிறைய செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிறைய வாலண்டியர் சர்வீஸ். அது ஏதாவது லிங்க் இருந்தா அனுப்புங்க, எனக்கு தெரியல நீங்க சொன்ன ப்ரோக்ராம் என்னன்னு. கண்டிப்பா அனுப்புறேன். அனுப்புங்க, நானும் பாக்குறேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது அகர்வால் பவன்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது மட்டும்தான் தெரியுதா? ஒன்னும் தெரியல, அப்படி தெரியாது சார். ஓகே, எனக்கு அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க, நான் பாக்குறேன். உங்களுக்கு எப்படி அனுப்புறது? என்னோட நம்பர் இல்லையா? கொஞ்சம் நான் பார்த்துக்க இருக்கும், இருந்தாலும் சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். நீங்க குரூப்லயும் இல்லல்ல? 99 குரூப்ல எப்படிலாம் வெளியே வந்தேன்னு எனக்கே தெரியல. சரி, சாட்ல போடுறேன் நான். இதுல போட்டுறீங்களா? சாட்ல போடுறேன், நீங்க பாருங்க. அதான் நேத்தோட அனுபவம் அது. அவங்க சொன்னதுல சூட்சமா புரிஞ்சிச்சு, நீங்க சொன்னதே தான். ஆமா, லாங்குவேஜ், there is no language for இது God's experience. என்னோட நம்பர் போட்டுருக்கேன், இல்ல ஷேர் பண்ணுங்க. எங்க மேடம்? சாட்ல வருதா? சாட்ல போட்டுருக்கேன், பார்க்க தெரியலையா? எங்க இருக்கும் சாட்? மெசேஜிங்னு வந்திருக்கும் பாருங்க. வந்தது 9940. ஆமா ஆமா, இது வாட்ஸ்அப்புங்களா? ஆமா, வாட்ஸ்அப். காலிங் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாம் ஒரே நம்பர் தான். இது கொஞ்ச நேரம் இருக்கும்ல, நான் பேசிட்டதுக்கு அப்புறம் காப்பி பண்ணுறேன். எஸ் சார், எஸ் சார். அதான் மேடம், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி நான் இந்த 2-3 வருஷமா இருக்கேன், உங்களுக்கு தெரியும். எஸ் சார். நல்லா இந்த சுவாத்தியாயத்தில் வந்து பேசியிருக்கேன். போன வாரம் மேடம் தான் மாடரேட்டராக இருந்தாங்க, ராஜேஸ்வரின்ற மேடம் பேசுறாங்க. ராஜேஸ்வரி மேடம் அந்த புக் முடிக்கிற வரைக்கும் அவங்களே பேசுறாங்க. ஆமா, இல்ல நடுவில் எனக்கு போன இதே ஆல்மோஸ்ட் ஜூலை 24ல் எனக்கு சைபர் கிரைம்ல பெரிய ஐ லாஸ்ட் மணி, ஒரு 10 lakhs போயிடுச்சு. That was my family fund actually. Okay. ஷேர் ட்ரேடிங்ல ஆசை காமிச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து மாட்டி போயிடுச்சு. அது உடனே எனக்கு ஞாபகம் வந்து, நம்ம மெடிடேஷன் சென்டர் பர்சுவாக்கம் தான் நான் எப்போ வேணாலும் போவேன். போன இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, அதுக்காக தான் வந்திருக்கேன், ரெகுலராக வரணும்னு நினச்சி சொன்னேன். அப்போ வந்து இந்த மாங்காடில் பிரமிடு மாங்காடில் நடத்துகிறாங்கல்ல, அங்க ஒரு மேடம் வந்து இருந்தாங்க அன்னைக்கு. அமிர்தவல்லி மேடமா? மாங்காடுல யாரோ ஒரு அவங்க வித்யா அவங்க, சார் நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனோட எதுவும் பண்ண வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதாவது நான் இந்த லாஸுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் வந்திருக்கேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன். சார் நீங்க எதுவுமே அதான் எது நடந்தாலும் அது வந்து உங்களோட விதி, உங்களோட கர்மா. அது வந்து உங்களுக்கு அந்த கர்மா இருக்கிறதாலதான் அது நடக்கும். சரிங்களா? இத்தனை வயசுல நடக்கும்னா அது ஏதோ ஒரு கர்மா வந்து கம்ப்ளீட் ஆகுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிறைய ஏமாறுறேன், மணி வயசு நிறைய ஏமாறுறேன்.
சோ அப்ப நீங்க விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும். உங்களுக்கு பாடம் என்னன்னா விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றதுதான் பாடம். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 25ல ஒரு ஆள் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு ஆள் என்ன பார்த்து, ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப விசாரிக்கிறார். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. ஏமாத்தி ஒரு 3700 வாங்கிட்டு போயிட்டாரு. ஏடிஎம்ல இருந்து வாங்கிட்டு போயிட்டு சாயங்காலம் கொடுக்குறேன் சார்ன்னு சொல்லி அவர் கொடுத்த நம்பர் ஃபோன் பண்ணி பார்த்தா இதான் மணி ஃப்ராடுன்னு வருது. இது மாதிரி அனுபவங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நீங்க உங்க எண்ணங்களை மாத்தணும். சோ எண்ணங்கள்ல எங்க நீங்க நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்றது சர்ச் பண்ணி எண்ணங்கள் மாத்தணும். அண்ட் வந்து நடந்து முடிஞ்சது ஒன்றும் மாற்ற முடியாது. இனிமே அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இந்த 2 விஷயங்கள்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த சண்டேலேருந்து நான் வந்து யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற அந்த புக்கு ஒர்க் ஷாப் 7 days நான் எடுக்க போறேன். ஸோ அதுல எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. நமக்கு நைட்ல நடக்குது இல்லையா 9:30. அது வந்து ஒரு சண்டே டு சாட்டர்டே 7 days வந்து நான் பண்ண போறேன். அதுல எல்லாமே இத பத்தி தான் விஷயங்கள் வரும். சோ நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை, அதோட பிரதிபலிப்பு தான் நம்ம வாழ்க்கை. சோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு அதுக்கேற்ற மெடிடேஷன் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதுல அட்டென்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. மியூட்ல போயிடுங்க. ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம். எல்லாருமே அழகா உட்காந்து கை கோர்த்துக்கோங்க, கால்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு